அடை தோசை செய்யலாமா? அதுக்கு வந்து 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் சிறுபருப்பு, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 டம்ளர் ஃபுல்லாக பச்சரிசி போட்டுக்கலாம். இது ரேஷன் பச்சரிசி தான். நான் வந்திருக்கிறதுனால கழுவிட்டு வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து நல்லா கழுவிட்டு எல்லாத்தையும் நான் அதில் வந்து 10 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். நான் வந்து 4 ஹவர் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கிறலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நான் வந்து நான் 6 ஹவர் வச்சேன். நல்லா ஓரளவு முக்கால்வாசி புளிச்சிருச்சு. வெயிலாக இருந்தால் சீக்கிரம் புளிச்சிரும். வெயில் இல்லாதனால நல்லா புளிச்சிருச்சு. தோசை சுடுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மாவு எடுத்து ரொம்ப நம்ம மாவை திக்காக வச்சுருந்தோம்னா தடியாக வரும் தோசை. அதனால் கொஞ்சம் தோசை பதத்துக்கு வச்சுக்கிடலாம். வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தோசை நல்லா மெலிசாக ஊற்றி மொறுமொறுப்பாக சுடலாம். இன்றைக்கி நான் வந்து வெங்காயம் போட்டு சுட போகிறேன். இந்த அடை தோசையில் வெங்காயம் போட்டு சுடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கிறலாம். அவ்வளோதான், சூப்பரான முறுமுறுப்பான அடை தோசை. இப்போ தட்டில் வச்சுக்கிறலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.